அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்த வண்ணமாகவே உள்ளது. என்னடா அது சந்தோஷமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயா உள்ளதாக இருக்காப்ல, அமைச்சர் பொன்முடி ஐயா உள்ள போகிற மாதிரி இருக்கு, சிறை தண்டனைக்கெல்லாம் தயாராக இருக்காப்ல. இதுக்கு அடுத்தால பெரியசாமி ஐயா அதாவது 2008 காலகட்டத்தில் அமைச்சரை வீட்டு வாரிய அமைச்சராக இருக்கும்பொழுது கருணாநிதி ஐயாவின் காப்பாளர் கணேசனுக்கு அந்த வீட்டு வாரியம் வீடு கட்டி கொடுக்கும்ல, அந்த வீட்டை கொடுத்தாப்ல. எடுத்துக்கடா, யார் சொத்து நம்ம சொத்து தானே அப்படின்ட்டு முறைகேடா, அதாவது யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு முறைகேடா ஐயா கணேசன் ஐயாவுக்கு கொடுத்துட்டாப்ல. அதனுடைய வழக்கு கீழ்கோர்ட்டில் வந்துச்சு, விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வரும்போது ஆளுநரோட ஒப்பந்தம் வாங்கிட்டு தான் அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது சபாநாயகர்கிட்ட ஒப்பந்தம் வாங்கிட்டு வந்திருக்கு, அதனால் இது செல்லாதுட்டாங்க. வழக்கை யார் திறந்தான்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள். ஏன்னா இவங்க ஆட்சியில் இருந்தால் அவங்க வழக்கு தொடர்றதும், அவங்க ஆட்சியில் இருந்தால் இவங்க வழக்கு தொடர்றதும் ஒரே ஜாலி தான் அவங்களுக்கு. சரி, அது போட்டு இப்போ விஷயத்துக்கு வரும். அதாவது இன்னொன்று புரியுற மாதிரி சொல்லிட்டா, நம்ம ஊரில் பஞ்சாயத்து தலைவர் இருப்பார். இந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுவார்னா, வீடு வரும், அம்மா வீடு, அங்கே மேலே மோடி ஐயா வீடெல்லாம் வரும். இது அவருக்கு பிடிச்ச ஆள்கிட்ட கொடுப்பாரு. அதுலேயும் ஒரு சில பஞ்சாயத்தில் இருக்கான், அவன் எப்படி தெரியுமா 10,000 வாங்கிட்டு தான் கொடுப்பான். இன்னொரு பஞ்சாயத்தில் இருக்கான் 25,000 வாங்கிட்டு தான் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு வேணும்ல. ஆனால் நேர்மையான பஞ்சாயத்துலவரும் இருக்காங்க, நம்ம அதில் இல்லை. அதே மாதிரி ஐயா பெரியசாமி ஐயா என்ன பண்ணிட்டாப்லன்னா, அவர் வீட்டு வாரியத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொடுத்துட்டாப்ல, தூக்கி வச்சுக்கப்பா, நம்ம வீடு தானே, பில்டிங்கே நம்மக்குள்ளே தானே அப்படின்ட்டு கொடுத்துட்டாப்ல. அதுக்கு தான் ஆனந்தன் வெங்கடேசன் ஐயா அந்த நீதிமன்றம், கீழ்கோர்ட்டு நீதிமன்றம் அது வேண்டான்னு விட்டுட்டு, நீதிமன்றம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தானாக முன்வந்து ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அதை தோசி தட்டி எடுத்து விசாரிப்புங்க அப்படின்னு சிறப்பு எம்எல்ஏ எம்பிக்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டில் சிறப்பு அதில் போட்டு விசாரித்து முடிச்சிட்டாப்புல. கிட்டத்தட்ட நெருங்கிட்டு ஜூலைக்குள்ளே அதை முடிக்கணும், அது டெய்லி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள், லஞ்சம் வாங்கினவர்கள் இவருக்கு ஆதரவாகவே இருக்க முடியுது. ஏன்னா நீதிபதியாகவே என்ன சொல்கிறேன்னா, கீழ்கோர்ட்டில் முடிஞ்சதை ஏன் நீங்கள் அப்பீலுக்கு மேலே வரலன்னு கேட்குறாப்புல. நீங்கள் மேலே அப்பீலுக்கு வரணும்ல, சரி ஆளுநர்கிட்ட ஒப்பந்தம் வாங்கலைன்னா ஆளுநர்கிட்ட நீங்கள் ஒப்பந்தம் வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியும் நீதிபதி அரசர்கள் ஐயா ஆனந்தன் வெங்கடேசன் ஐயா வைக்கிறாப்புல. அதாவது உண்மையிலே நம்மளை போன்ற ஏழை பிள்ளைகளுக்கு இது ஒரு அருமையான தீர்ப்பாகவும், ஆனந்தன் வெங்கடேசன் ஐயா ஒரு நல்ல நீதிபதி. அதாவது இப்போ இந்த வாயில் எனக்கு வார்த்தை அப்படி வந்துகிட்டே இருக்கு அந்த ஐயாவை பற்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் ஐயாவை பற்றி பேசுகிறேன். ஆனந்தன் வெங்கடேசன் ஐயா அதிமுக திமுக 2 பேரும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி, மக்கள் பணத்தை ஊழல் செய்தவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற முழக்கத்தை முன்வைத்து போய்கிட்டு இருக்காப்புல. அதாவது வளர்மதி அக்கா இருக்காப்புல லைனில், அதிமுகவும் இருக்காப்புல. அதனால் தொடர்ந்து எல்லாரும் லைனில் வாங்க, நம்ம பணத்தை விட்டவங்கிட்ட இருந்து பிடிக்கியே ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு இது போன்ற நீதியரசர்கள் கண்டிப்பாக தேவை. எல்லா நீதியரசர்களும் இது போன்று செஞ்சால் மட்டும்தான் தமிழ்நாடு நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டு. அதாவது இந்த இந்த ஒரு சாதாரண இந்த வீட்டு வசதி வாரியத்துக்கு பயப்படுறாங்க, ஆனால் இதுங்க தெரியாமல் எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை செந்தமிழன் சீமான் ஆட்சி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன், நினச்சி பாருங்களேன். டெய்லி ஒரு ஆள் கிளம்பு அப்படின்ட்டு தினம் ஒவ்வொரு ஆள் உள்ளே போட்டு இருக்கும். அதில் முறைகேடு நடந்திருக்கா, தூக்கு அந்த ஃபைலை தூக்கு, ஐயே சகாயிட்ட கொடுங்க, விசாரிக்கிட்டு விசாரிங்கய்யா, இது உள்ள போடுங்கய்யா. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த நாளுக்காக தாங்க நாங்கள் சந்தோஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பஞ்சாயத்தில் இருக்காங்கல்ல, நீங்களும் 10,000 25,000 வீடுக்கெல்லாம் வாங்கிட்டு கொடுத்து ஏதாவது தெரியும் நம்ம போட்டு விட்டுருப்பேன். ஐயா ஆனந்தன் வெங்கடேசன் ஐயா போன்ற நீதியரசர்கள் இருக்கிற வரை இது போன்ற தவறுகள் எங்கேயும் நடக்கக்கூடாது. நடந்தால் கடும் விளைவுகள் சந்திக்க நேரிடும் நீதியரசர்கள் முன்னாடி. உண்மையிலே ஆனந்தன் வெங்கடேசன் ஐயாவுக்கு அன்பு தம்பியின் புரட்சிகர வாழ்த்துக்கள். அதாவது இவ்வளவு நாள் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திராவிட கட்சிக்கு, திருடர்கள் முன்னேற்ற கழகம், நான் சொல்ல சீமானு சொல்லாப்ல, என்ன பேர சொல்லிடுறாங்க, சீமானு சொல்லாப்ல, திருடர்கள் முன்னேற்ற கழகம், இதுக்கு தான் ஓட்டு போட்டேனா. அதாவது அமைச்சருங்கிறது யாரு, புனிதமானவர்கள். முதலமைச்சர் கடவுள் சாணத்துக்கு, தமிழ்நாட்டில் கடவுள் சாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், மக்களுக்காகவே சிந்திக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். அமைச்சர்கள் அதுக்கு அடுத்தால ₹1 கூட ஊழல் செய்யாம மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்கணும். 6 முறை சட்டமன்றத்தில் திண்டுக்கல்ல, அது எந்த ஊரும் தெரியல, அவர் எம்எல்ஏ
ஆனால் அவர் முறைகேடு பண்ணியிருக்காருன்னா ஐயா வந்து ஒரு சீனியர் ஆள். இன்னொரு ஆள் இருக்காப்புல ஐயா KN நேரு, நாங்கள் கூட தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுருக்கலாம், வரும் உங்களுக்கும் பின்னாடி வரும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து மக்கள் பணியில் இருக்கவங்க இது போல தவறு செய்யாதீங்க, தயவு செய்யுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறையும் ஆனந்த வெங்கடேசன் ஐயா போட்ட நீதியரசர்கள் முன்னாடி ஒப்படைச்சிட்டு ஐயா இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பொது மன்னிப்பு கூட உங்களுக்கு தரலாம். அந்த சந்தோஷம் கூட எனக்கு இருக்குது. ஆனால் இனிமேல் ஆனந்தன் வெங்கடேசன் போட்ட நீதியரசர்கள் நிறைய வருவாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஒழுக்கமாக நேர்மையாக நடைபெறும் அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளது. நன்றி, வணக்கம். நான் தமிழர். போராடி கொண்டிருக்கோம் எங்க அப்பாவோட வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.